பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பெலனடைந்து கழுகு போல எழும்பிடுவாய். காத்திருந்து பெலனடைந்து கழுகு போல எழும்பிடுவாய். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. இந்த நாளுக்கென்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 26வது அதிகாரம் 4வது வசனம். ஏசாயா 26:4. கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாய் இருக்கிறார். இந்த நாளில் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாய் இருக்கிறார். சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் நித்திய கன்மலையாய் இருக்கிறார். அவரை என்றென்றைக்கும் நம்புங்கள் என்று இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தை நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 62ஆம் சங்கீதம் 8வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். இங்கே தாவீது எழுதுகிறார், எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை நாம் முழுமையுமாய் நம்பும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். அவருடைய சமூகத்திலே நம்முடைய இருதயத்தை ஊற்றிவிடும் பொழுது நம்முடைய இருதயத்தின் வாஞ்சைகள், விருப்பங்கள் எல்லாவற்றையும் அவருடைய சமூகத்திலே நாம் மனமுவந்து ஊற்றிவிடும் பொழுது ஆண்டவர் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். நமக்கு ஆண்டவர் மேன்மைகளை தருகிறார், உயர்வுகளை தருகிறார். ஒருபோதும் கர்த்தரை நம்புகிற பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகவே மாட்டார்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 125ஆம் சங்கீதம் 1 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். ஆண்டவரை நம்புகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு நாளும் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அவர்களை அசைக்கவே முடியாது. அவருடைய நம்பிக்கையை அசைக்கவே முடியாது. அவருடைய விசுவாசத்தை அசைக்கவே முடியாது. காரணம், கன்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் அவர்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். அது நித்திய கன்மலையா இருக்கிறபடியினாலே ஒரு நாளும் அந்த நம்பிக்கையை யாரும் அசைக்க முடியாது. அப்படிப்பட்ட நம்பிக்கை கர்த்தர் மேல் வைக்கும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி உயர்த்துவார். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 50வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்த அந்த மனிதனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான், நீ போகலாம். அது எந்த நாளிகையிலே எந்த நேரத்திலே ஆண்டவர் அந்த வார்த்தையை சொன்னாரோ அதே நேரத்திலே தூரத்திலே அவனுடைய வீட்டில் இருக்கிற குமாரன் பிழைத்து ஆண்டவருக்கு சாட்சியாய் நின்றான். அந்த வேலைக்காரர்கள் வந்து சொல்ல வரும் பொழுது அவர்கள் வழியிலே வந்து சொல்லுகிறார்கள், உம்முடைய குமாரன் பிழைத்து கொண்டான். எப்பொழுது என்று கேட்ட பொழுது, நேற்று இந்த நேரத்திலே அவன் பிழைத்தான் என்று. ஆண்டவர் எந்த நேரத்தில் அந்த வார்த்தையை சொன்னாரோ, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று சொன்னாரோ அதே வேளையிலே அவனுடைய குமாரன் பிழைத்தான். அவனுக்கு ஆண்டவர் மறுபடியும்
பலனை கொடுத்தார், சுகத்தை கொடுத்தார், ஜீவனை கொடுத்தார். அவன் பிழைத்தான். அவனை ஆண்டவர் உயிர்ப்பித்தார். எப்பொழுது அந்த வார்த்தையை இயேசு சொன்னாரோ அந்த நேரமே அவனுக்கு அற்புதம் நடந்தது. காரணம், இந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் ஆண்டவரை நம்பும் பொழுது, அவருடைய வார்த்தையை நம்பும் பொழுது நிச்சயமாகவே நாம் அற்புதங்களை, அதிசயங்களை பெற்றுக்கொள்வோம் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 4வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படியெனில் அவர்களோட கூட சென்ற ஞான கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கன்மலை கிறிஸ்துவே. இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்திலே ஆண்டவர் வழிநடத்தி கொண்டு வரும் பொழுது தண்ணீர் தாகம் எடுத்து 3 நாட்கள் தண்ணீர் கிடையாமல் வனாந்தரத்திலே கஷ்டப்பட்டார்கள். மோசேயை பார்த்தவர்கள் முறுமுறுத்தார்கள். ஆண்டவரிடத்தில் மோசே கேட்ட பொழுது ஆண்டவர் சொன்னார், அந்த கன்மலையை அடி என்று சொன்னார். உன்னுடைய கையில் இருக்கிற கோலினாலே அந்த கன்மலையை அவன் அடித்த உடனே அந்த கன்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் தாகம் தீர்க்கப்பட்டார்கள். கன்மலையை பிளந்து தண்ணீரை வரவழைக்கிற தேவன் நம்முடைய தேவன். அந்த கன்மலையை குறித்துதான் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதும் பொழுது 1 கொரிந்தியர் 10:4 எப்படி எழுதுகிறார், எல்லா ஜனங்களும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள், அவர்களோடு சென்ற கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட கடந்து சென்ற கன்மலையின் தண்ணீரை தான் அவர்கள் குடித்தார்கள். அந்த கன்மலை கிறிஸ்துவே என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய கன்மலை நம்மோடு கூட இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை, உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா காலங்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னார். ஆகவே நாம் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். அந்த நித்திய கன்மலையாகி கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறபடியினாலே, அவர் நம்மை அறிந்திருக்கிறபடியினாலே, நம்மை உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறபடியினாலே, அவரை நம்பும் பொழுது அவர் நமக்கு நித்திய கன்மலையாய் நம்மோடு கூட வருவார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் மாறாத நித்திய கன்மலை. அவர் நம்மோடு கூட இருப்பார். அவர்தான் நமக்கு மேக ஸ்தம்பமாய், அக்னி ஸ்தம்பமாய் நம்மோடு கூட வந்து நம்மை வழிநடத்துகிற ஒரு தேவன். இரவிலும் பகலிலும் அக்னி ஸ்தம்பம், மேக ஸ்தம்பம் நம்மை வழிநடத்தி பாதுகாக்கிறது. அந்த கன்மலையாகி கிறிஸ்துதான் அந்த அக்னி ஸ்தம்பமாய், மேக ஸ்தம்பமாய் வெளிப்படுகிறார். அந்த கன்மலையிலிருந்து தான் தண்ணீரை புறப்பட்டு வர பண்ணினார். அந்த கிறிஸ்து கொடுக்கிற அந்த ஜீவ தண்ணீரை நாம் பருகும் பொழுது ஒரு நாளும் நாம் தாகமடைய மாட்டோம். ஆகவே இன்றைக்கு அந்த கன்மலையாகிய கிறிஸ்துவை நம்புவோம், ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளுவோம். ஆண்டவருக்கு மகிமையான சாட்சியாய் நாம் எழும்பி பிரகாசிப்போம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையாய் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் மக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், கர்த்தராய் யெகோவா நித்திய கன்மலையாய் இருக்கிறார் என்ற வார்த்தையை கொடுத்தேன். அந்த தகப்பன் தன்னுடைய குமாரனுக்காக இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்தவுடனே ஒரே ஒரு வார்த்தை ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான். அந்த வார்த்தையை அந்த மனுஷன் நம்பி போனான். அவனுடைய குமாரன் பிழைத்திருந்தான். இன்றைக்கும் வார்த்தையை நம்புகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை முடிந்தது என்று சொல்லுகிற ஒவ்வொரு காரியங்களிலும் இன்றைக்கு ஒரு உயிர் மீட்சியை கொடுத்து மறுபடியும் அவர்கள் நம்பின எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ணுவீராக, ஆசீர்வதிப்பீராக. இன்றைக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் நிறைவேறவில்லையோ நம்பிக்கையோடு ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி போகிற ஒவ்வொருவரும் எல்லா ஆசீர்வாதங்களையும் முழுமையாய் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.